அது ஒரு ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன். பெஸ்ட் மாம் அண்ட் கிட் அவார்ட் ஸ்கந்தனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் அனௌன்ஸ் பண்ணாங்க. 2 பேரும் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஆனால் எதுக்காக அந்த அவார்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு அவங்களுக்கு புரியலை, தெரியலை. ஒரே குழப்பத்தோடு நின்றுட்டு இருந்தாங்க ஸ்கந்தன் அம்மா. காரணம் என்னன்னு மைக்கில் சொன்னாங்க. அது என்ன தெரியுமா? ஒரு நாள் ஸ்கந்தன் லன்ச் டைமில் சாப்பிட்டு அப்புறம் விளையாண்டுட்டு இருந்தான். அப்போது ஒருத்தர் அவங்ககிட்ட வந்து, உங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, ஒன்று கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னார். அவனுக்கு நல்லா தெரிஞ்சவர் தான், அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு தான். ஒரு முறை ஸ்கூலுக்கு கூட அவங்க அப்பா கூட அவர் வந்திருக்காரு. ஆனாலும் அவர் கூப்பிட்ட உடனே அவன் போகலை. அங்கிள், பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு கேட்டான். சாரிடா கண்ணு, அம்மாவுக்கு ரொம்ப பேசக்கூட முடியலையா, அதனால் அவங்க சொல்லலை, சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னார். நோ அங்கிள், பாஸ்வேர்ட் சொல்லாமல் நான் உங்கள் கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை தான் அவன். இதை ஒரு டீச்சர் பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு போய் பிரின்ஸிபால்கிட்ட சொன்னாங்க. இப்போ தெரியுதா அவார்டு எதுக்குன்னு? ஆமாங்க, பெண் குழந்தைங்களுக்கு மட்டுமே பாதுகாப்பு வேணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. அவங்கள மட்டும்தான் நம்ம பாதுகாப்பாக வளர்க்கணும், கவனமாக வளர்த்தணும் அப்படின்லாம் இல்லைங்க. ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எல்லா குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு தேவை. ஃபேமிலி மெம்பர்ஸ் தவிர வேறு யார் கூப்பிட்டாலும் பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்துங்க.